9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சீரீஸ் அந்த 92 நாட்கள். அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. எப்பதான் விடிவு, இவங்களுக்கு வெளிச்சம் உழுகுதா, இதுல இருந்து தப்பிக்க முடியுமா, உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்த நிலை மாறுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட்டுங்க, என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ 92 நாள் ஒவ்வொரு ராசிக்க பலன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு ராஜ கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் நாம் சொல்லணும். அப்போ குரு, சனி, ராகு, கேது, அதை வச்சு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த 92 நாட்கள் எப்படி இருக்கும். அது போக இதற்கு முன்னாலேயே கும்பராசிக்காரங்க 7.5 சனியால அவங்களுக்கு பாதிப்புங்கிறது இந்த அளவுக்கு தான் இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நொடிஞ்சு போய் நம்ம எந்திரிப்புமா மாட்டோமா, நம்ம வாழ்வுமா வாழ முடியாதா, நம்மளுக்கு ஏதாவது விடிவு காலம் பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அவங்க ராசியிலேயே ராகு இருந்துச்சு. அந்த ராசியையும் அந்த ராகுவையும் குரு பகவான் பார்த்ததுனால கொஞ்சம் பேர் நல்லா இருந்தாங்க. இன்னும் சில பேர் ஆகப்பட்டது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லாததுனாலையும் இவங்களுக்கு 7.5 சனியும் வந்ததுனாலையும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே நேர்மையானவர்கள். ஏன்னா சனிதான் அவங்களுடைய ஆட்சி கிரகம். ரொம்பவே நேர்மையானவர்கள், ரொம்பவே வெளிப்படையானவர்கள், விட்டு கொடுத்து வாழ்பவர்கள். ஒருத்தர் மேல திடீர்னு பார்த்தீங்கன்னா இரக்கத்தை அதிகமா காட்டிடுவாங்க, பாசத்தை அதிகமா வச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஒருத்தர் உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்க எண்ணம் இவங்களுக்கு வரும். அது மாதிரி பார்த்து இவங்க பாசத்துக்கும் அடிமையாகி வாழ்க்கையை சிக்கலாவே கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பாசமும், கொடுத்த பாசமும் திரும்பி வரல, கொடுத்த பணமும் திரும்பி வரல, இவங்க காட்டின அன்பும் திரும்பி வரல. அப்ப இதனாலே எல்லாத்தையுமே சிக்கி சின்ன பின்னமாகி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த 92 நாட்கள்ல ஏதாவது ரூபத்துல மாற்றம் வருமா அப்படின்னு கணித்து பார்த்ததில் எனக்கு கும்பராசிக்காரங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஏன்னா குருவுடைய பார்வையும் இவங்களுக்கு அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி இல்லைங்களா, அந்த 7.5 சனியும் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த குருவுடைய பார்வையும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி அந்த தாக்கம் கும்பராசிக்காரருக்கு இருந்தாலும் இப்ப உச்சம் பெற்ற குரு, அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் பயிற்சியே வர்றாங்க. அப்போ உச்ச பலம் அடையறாங்க 12 வருடத்துக்கு ஒரு முறை. அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாங்க. அங்க 2ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்களா? அந்த சனி பகவானை குரு பார்த்துட்டாருங்களா? அந்த சனி பகவான் தானே கும்பராசிக்காரருக்கு 7.5 சனியாக இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து அவங்கள அட்ரஸ் இல்லாம ஆக்கிருச்சு. அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பார்த்துட்டாங்களா? அந்த சனி இருக்கிற யாருடைய வீட்டுல? குரு பகவான் வீட்லயா? அந்த குரு பகவான் வீட்டை குரு பகவானே பார்த்துட்டாருங்களா? இதுதாங்க ஜாக்பாட். கும்பராசிக்காரர்கள் வாழ்வதற்குண்டான ஒரு டைம் வந்தாச்சு. இந்த ஒரு வருஷம், இன்னையிலிருந்து நீங்க ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருடத்தில் அவங்க கடந்த 7 வருஷ காலங்கள் இழந்ததை, அவங்க பார்த்தீங்கன்னா கையிட்டு போனதை, எல்லா விஷயத்தையும் ஒரு சேர சம்பாதிப்பதற்குண்டான ஒட்டுமொத்த டைம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஜெயிச்சிருவாங்க அவங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைம். சனி பகவானையும் குரு பார்த்துட்டாரு. குரு 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அதே சமயத்துல 7ஆம் பார்வையாக கும்பராசிக்கு
அந்த 12ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 2ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யோகம். கும்பராசிக்காரங்களுக்கு முன்னும் பின்னும் குரு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெருத்த யோகம். அப்ப அந்த முன்னும் பின்னும் குரு பார்த்தால் குருடைய பார்வை புனிதமான பார்வை. குருடைய பார்வைப்பட்ட இடங்கள் கண்டிப்பாக எந்த கிரகம் இருந்து தோஷத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் இந்த குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷத்தை கூட அந்த கிரகங்கள் செய்ய முடியாது, யோகத்தை செய்யும். அப்போ அந்த குருவுக்கு முன்னும் பின்னும் காவலர்கள் வந்து அந்த நடக்கக்கூடிய பாதை, அவங்க போகக்கூடிய பாதை எல்லாருமே காவல் இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி. அப்போ வந்து இவங்க அடிபட மாட்டாங்க. ஒரு 7 சென்னையில் விபத்து நடக்குமா? நடக்காது. பணத்தை லாஸ் பண்ணிடுவாங்களா? இல்ல தவறான பணியில தவறான வழியில போய் பணத்தை போட்டு அதில் சிக்கிக்குவாங்களா? சிக்க மாட்டாங்க. அப்ப வந்து இவங்க வந்து இப்போ தொழில் ஆரம்பிச்சு அதில் சம்பாதிச்சிருவாங்களா? கண்டிப்பா சம்பாதிச்சிருவாங்க. இந்த பீரியடு தான் ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான பீரியடு கும்பராசிக்காரங்களுக்கு. 7 சனியே இருந்தாலும் அந்த 7 சனியில் பாதிப்பு இல்லாமல் 7 சனி காலகட்டத்திலேயே இவங்க பெரிய ஆளா வளர்வாங்க. அப்ப அடுத்தவங்க பேசிக்குவாங்க, இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு 7 சனி, இவன் பார்த்து அவ்வளவு கஷ்டத்துல இருந்தா இன்னைக்கு பாரு நல்லா இருக்கிறான், நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், எப்படி வந்தான்னு தெரியலையே, நல்ல பெரிய கார்ல போயிட்டு இருக்கிறான், நல்ல பண வசதியில நல்லா இருக்குது, நல்ல செல்வாக்கா வந்துட்டான், என்னன்னே தெரியலேன்னு அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக டெவலப் ஆவாங்க. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்துல, அதனால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் குழப்பம் வந்துருச்சு. இந்த காலத்துல ஏதாவது கம்மியாகுமா இல்ல அப்படிதான் போகுமா? இல்லைங்க, கும்பராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது, இது சூரியனுடைய வீடும் கூட. சனி பகவானுக்கு சூரியன் ஆகாது. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வரும். அதுபோக பார்ட்னர்ஷிப், இந்த தொழில் செய்யறாங்க இல்லையா, இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்ட்னருக்குள்ள கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப தொழில்ல அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்காது, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் இருக்காது. அது போக திருமணம் கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கே விடாது. பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பேசுவாங்க, இன்னைக்கு ஐயரு நாளைக்கு என்ன, அது ஏதாவது ரூபத்துல தடைபட்டு தான் போயிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறாங்க, அது வந்து குடும்பஸ்தானம். அப்போ வந்து அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அப்ப வாக்குஸ்தானம், அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா திருமணங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கும்பராசியில் ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் திருமணம் தடைபட்டிருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாம்பத்திய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஊர் விட்டு ஊரு போய், ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போய் பிழைப்பதற்குண்டான ஒரு அட்டகாசமான டைம் இது. அப்போ வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இப்போ வெளிநாட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வந்து மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், நார்வே, இது மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இப்போ பிறந்தாச்சு. அப்ப இந்த எதிர்காலத்தால் அவங்க 10 வருஷமாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகும். அப்போ வந்து இந்த வருஷத்துல அவங்க சம்பாரிச்சு சாதிச்சு அவங்க வெளிநாட்டுல இருந்து அவங்க உள்ளூருக்கு வந்து அந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாடு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் சாதிச்சேன் அப்படின்னு அவங்க ஊர்ல வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். அப்படிப்பட்ட யோகங்களாகப்பட்டது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க. சிறப்புங்க. ராசியிலே இப்ப ராகு இருக்காரு, குரு பார்வை இப்ப இல்ல, இந்த நேரத்துல தெளிவதை பிறக்குமா? கண்டிப்பாக நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கடந்த காலத்துல அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான குரு பார்த்தாரு, அதனால தப்பிச்சு நல்லா இருந்தாங்க. இப்ப குரு பார்வை இல்லையே, இந்த ராகு ஏதாவது பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு நல்ல முடிவெடுக்க விடாது, ஏதாவது ரூபத்துல போய் மாட்டிக்குவாங்க, ஏதாவது கஷ்ட காலங்கள் இவங்களுக்கு வரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலேயே ராகு இருக்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போனாலும் சரி, நாடு விட்டு நாடு போனாலும் சரி உழைக்க முடியாது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலையும் இவங்களுடைய சந்தோஷம் கெடும்.
இது வந்து ராகு ஜென்மத்துல இருக்கிறதுனால இந்த பலன். ஆனா யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க ராகு? சௌரோட சனி பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாங்க? இரண்டாம் இடத்துல. இரண்டாம் இடத்துல. அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்துட்டாரு இல்லைங்களா? அப்போ குரு பகவான் பார்த்ததுனால இந்த ராகுவுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். அப்ப அந்த ராகு வேலை கண்டிப்பா ராகு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கெடுதலை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல செய்ய முடியாது. அப்ப இந்த பீரியட் வச்சு கும்பராசிக்காரங்கள் நல்லா வாழ்ந்துக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய காலம் வெல்கம் பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிற வா, தைரியமா வா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. சிறப்பு. இந்த காலகட்டத்துல புதுசா தொழில் தொடங்குறது, அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொரு இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குது, அந்த இடத்துல நம்ம நாடி போகலாமா? இவங்களுக்கு இந்த சமயத்துல கடந்த 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா ஒரு தொழில் நம்ம செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அது செய்வதற்குண்டான டைமே கிடைச்சிருக்காது, அதுக்குண்டான சூழ்நிலையும் கரெக்டாக அமைஞ்சிருக்காது. இந்த பீரியட்ல இவங்க வந்து சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம். ஏன்னா 7.5 சனி காலகட்டம் தானே, அந்த 7.5 சனியைத்தானே குரு பகவான் பார்த்துட்டாரு. அப்ப இந்த பீரியட்ல 7.5 சனியாகவே இருந்தாலும் இந்த பீரியட்ல தொழில் செய்யலாம். அப்படி தொழில் செஞ்சால் அதுல வந்து படிப்படியாக உயர்வதற்குண்டான வாய்ப்பு தான் இருக்குதோடையோ கண்டிப்பா கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கு வேலையாட்கள் நிலைப்பார்கள். அது போக என்ன கேட்டீங்க? அதே தொழில் தான். அப்ப அந்த தொழில்ல கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும், இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். அப்ப வந்து இவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதற்கு தகுந்த சம்பளம் வாங்கி கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகலாமா? தாராளமா இடம் விட்டு இடம் மாறி ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறது தாராளமாக போகலாம். இதே கடந்த காலத்துல போயிருந்தாங்கன்னா போக முடியாத சூழ்நிலை, போகும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அது விட்டுருக்காது. அந்த சனி பகவான் வந்து வழி விட்டுருக்காது. இப்ப அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால இவங்க தாராளமாக போகலாம். தாராளமாக போனாலும் இவங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்ப கடந்த காலத்துல வாங்கின அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கம்மி ஆகுமா? இவங்களுக்கு வந்து கடன் எக்கச்சக்கமான கடன், திருமண சைடு பூராமே கடன். இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றவே முடியல. கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே அப்படி இருக்க மாட்டாங்க, அப்படி இருப்பவர்கள் அல்ல. எப்பவுமே வந்து ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்கன்னா நாளைக்கு தரேன்னு சொன்னா இன்னைக்கே போய் கொடுத்துருவாங்க. அப்போ 1 லட்சம் வாங்கினாலும் சரி, 10 லட்சம் வாங்கினாலும் சரி, 1 கோடி வாங்கினாலும் சரி, அந்த அளவுக்கு நம்பிக்கை நாணயத்தில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரரா இருந்தவங்க கும்பராசிக்காரங்க. ஆனா அவங்களுக்கே வந்து கொடுத்த பேச்சையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப வந்து அவங்க மூஞ்சியில முழிக்கிறக்கே அச்சப்படுறாங்க, வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே அச்சப்படுறாங்க. அவங்க ஒரு போன் பண்ணா கூட அந்த போன் எடுத்து பேசுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. நீ எடுத்து பேசுப்பா, நீ எடுத்து பேசுமா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கோஜப்படக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்ப அந்த கடனை கட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு தொழில் அமையும். அந்த தொழில் மூலியமாக லாபம் 4 மடங்கு சம்பாதிப்பாங்க. சிறப்பு. இந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் விஷயத்துலதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான். அந்த கேது பகவான் 7ஆம் பார்வையாக இவங்க ராசியே பார்க்குது இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ராசியில சதய நட்சத்திரம் இருக்குது. அப்ப அந்த சதய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் காமம் ஜாஸ்தி. அப்ப அந்த சதய நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் பெண்கள் வகையிலையோ, பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் வகையிலையோ கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தப்பான வழியிலையும் போகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தப்பான பேரும் இவங்களுக்கு வரலாம், போகாம கூட இவங்க பேரும் வரலாம். அதனால இந்த சமயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப அந்த கேது இவங்க ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த ராகு இவங்க ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் சூதாட்டத்து மேல ஆசைகள் வரும் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்ப அந்த சூதாட்டத்துல போகாமலும் அதுல வந்து காசு கொண்டு அதுல தோத்துட்டு வராம அந்த அந்த பக்கமே போகாம விட்டுட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அந்த பக்கம் போகாம விட்டுருவாங்க இந்த பீரியட்ல. ஏன்னா இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பா அது விட்டுருவாங்க. கண்டிப்பா அது விட்டே ஆகணும். அவங்க விட்டுறோன்னு சொல்லி கண்டிப்பா முயற்சி பண்ண சொல்லுங்க.
கண்டிப்பா விட்டுருவாங்க. அந்த காலகட்டத்துல இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் சார் சொல்லுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு இவங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனாலையும், குரு பகவான் இந்த சனி பகவானை பார்க்கறதுனாலையும், அந்த குரு பகவான் ஆப்பட்ட இவங்களுக்கு முன்னும் பின்னும் இவங்க ராசிக்கு முன்னும் பின்னும் பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு வந்து ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த ராகு இவங்க ராசியிலே இருக்கிறதுனால இவங்க காளிகாம்பாள், காளியம்மனை, வனபத்ரகாளியை இவங்க மனமுருகி மனதார கும்பிட்டு வர சொல்லுங்க. அது வெள்ளிக்கிழமை நாளில் போய் கும்பிட சொல்லுங்க. 5 தீபம் ஏற்றி அந்த தெய்வத்தை மனசார, அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி மனசார கும்பிட சொல்லுங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் பனி போல் நீங்கும். நல்லா இருப்பாங்க. சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க. நன்றிங்க மணிகண்டன்.